சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் சந்தை பகுதியில் மாநகராட்சி ஊழியர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி மழைநீர் வடிகாலில் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்தும் தங்களுக்கு வழங்கவில்லை என நியூஸ் 7 தமிழ் வாயிலாக மாநகராட்சி ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை சிந்தாரிப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட் சாலையில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாய்களை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் செய்து வரக்கூடிய பணிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் கைகளில் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் பயன்படுத்தாத அவர்கள் தொடர்ந்து அந்த கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ நீங்கள் இந்த சுத்தம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கையில் எந்த ஒரு பாதுகாப்புக்கு அவசியம் கைமுறை எதுவும் கொடுக்கலைங்களா? மாநகராட்சி கொடுக்கலங்க, இன்னும் எதுவும் கொடுக்கலீங்களா? எதுவுமே இப்போ தற்சமயம் எதுவும் கொடுக்கல. அந்த க்ளோஸ் கை க்ளோஸ் எதுவும் கொடுக்கல தற்சமயம். இப்போ தொடர்ந்து கொடுப்பாங்க, இனிமேல் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் புதுசாக ஆரம்பிச்சுக்கிறோம். இப்போ மழை வருதுன்னு ஆரம்பம். தொடர்ந்து இந்த மழை நீர் வடிகால் வாரியம் தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கால்வாய்களை தூர்வாரும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் அதாவது அந்த கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. ஐயா, இப்போ நீங்கள் கால்வாய்களை வந்து தூர்வாடுறீங்க, க்ளீன் பண்ணுறீங்க, இந்த உபகரணங்கள் இல்லை, இது குறித்து நீங்கள் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கீங்களா? கேட்டால் கொடுப்பாங்க. இல்லைங்க, இப்போ கேட்கல. வந்து கை கால்வாயில் வந்து கைவிட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் கேட்டால் கொடுப்போம். நாங்கள் கேட்கல. அது போட்டால் எங்களுக்கு வாட்டப்படாதுன்றக்காக நாங்கள் கேட்கல. கேட்டால் கொடுப்போம். இல்லையா, நாளைக்கு கொடுப்பாங்க. நாளைக்கு கேட்டால் கொடுப்பாங்க. கை க்ளோஸ் தானே, நாளைக்கு தருவாங்க. ஏன்னா இன்றைக்கி திடீர்னு வந்துட்டோம். இல்லை, இந்த பணிகளை நீங்கள் முன்னாலே மேற்கொள்வதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிளான் பண்ணி, ஏன்னா இதில் வந்து நோய் தொற்று அபாயம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. இது போல் ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி இதை அதிகாரிகிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணாமல் நீங்கள் வந்திருக்கீங்க? தொடர்ந்து இந்த பணிகளை ஆய்வு மேற்கொள்ளும்படியாக இங்கே மாநகராட்சி அதிகாரிகளும் இங்கே இருக்குன்னு அவரோட கேட்கலாம். வணக்கம். இப்போ இவங்க இந்த பணியை மேற்கொண்டு வராங்க, இவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் ஏன் வழங்கப்படலை? சில்ட் கேட்பிட் தான் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம வழங்கிடலாம், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து இந்த கால்வாய்களை வந்து அவங்க தூர்வாரிட்டு இருக்குது தான் பார்க்குறோம். அந்த சகதியில் வந்து கைகளை விட்டு இறங்கலை, ஜஸ்ட் இதில் மட்டும் தான் எடுக்கிறோம். சின்ன சில்ட் கேட்பிட் தான் எடுக்கிறோம். அவங்களுக்கு இப்போ நம்ம வழங்கிடலாம். ஏன்னா இது நீங்கள் வந்து அது இந்த பணிகளை வந்து மேற்கொண்டு வரீங்க, ஆய்வு பண்ண வரீங்க, அவங்க கையில் எந்த உபகரணம் இல்லாமல் அந்த பணி செய்கிறதும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் கேட்குறேன். ஏன்னா இது முன்கூட்டியே இது பிளான்ட் தானே, வந்து இந்த பகுதியில் வந்து இந்த கால்வாய்களை தூர்வாரணும் ஃபுல்லாக எடுக்கல சார். இதை மட்டும்தான் சின்னதாக சில்ட் கேட்பிட் மட்டும்தான் இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் அவங்க சாக்கடையில் வந்து கைவிடும்போது நோய் தொற்று அபாயம் ஏற்படும் இல்லையா? நம்ம வழங்குறோம் சார், இப்போ வழங்கிடலாம். இதுக்கு அதிகாரிகள் ஒரு அதாவது உங்களுக்கு வழங்கலாம் சார். இப்போ அவங்க நாலேஜ் இல்லாமல் நீங்கள் வழங்கலாம் சார். இப்போ அவங்களுக்கு நம்ம முகக்கவசம் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்தோமானால் இந்த மழைநீர் வடிகால் வாரியம் மற்றும் கால்வாய்களை அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எந்த ஒரு உபகரணங்களும் ஆனது மாநகராட்சி சார்பில் வழங்கப்படவில்லை என்றும், அதே போல இந்த பணியானது தற்பொழுது தான் துவங்கப்பட்டது எனவும் அதாவது அதிகாரிகளும் அதில் பணியாற்றக்கூடிய வேலையாட்களும் தெரிவிக்கதை நாம் கேட்டிருந்தோம். ஏனென்றால் இது போன்ற பணிகளை மேற்கொள்ளும் பொழுது உடனடியாக அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் ஆனது வழங்கப்பட்டால் நோய் தொற்று பரவும் அபாயமானது தடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு சார்பாக இந்த கால்வாய்களை தூர்வாருவதற்காக நவீன இயந்திரங்களானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயந்திரங்களும் அதாவது முறையாக அதிகாரிகள் பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதில் பணியாற்றக்கூடிய இந்த பணியாளர்களுடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்க வேண்டிய இந்த பாதுகாப்பு உபகரணங்களையும் வழங்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர்.